எலெக்ஷன் முடிஞ்சது, ஓட்டு போட்டிங்க, முடிஞ்சிச்சுல, ஏன் இன்னும் விஜய் பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க? அதுதான் சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மெச்சூர்ட் ஆகலன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் வந்து அந்த ரசிகர் மனப்பான்மையில் தான் இருக்காங்க. விஜய் நேர்மையாக இந்த அரசியலை எதிர்கொண்டாரா? பெரம்பூர்லேயும் காசு கொடுத்தாங்க. அவர் எங்கே போனாலும் நேரம் குறித்து கொடுக்கறது எல்லாமே வந்து ஜோசியர்கள் தான். ஜோசியர் வந்து கூடவே தான் ட்ராவல் பண்ணுறாங்க. யார் சார் அந்த அமைச்சர் பட்டியலாம் யார் சார் ரிலீஸ் பண்ணது? தாவேகா வந்து ட்ரோல் பண்ணுறானுங்க, கலாச்சி போடுறானுங்க அந்த பதிவு. அது கூட தெரியாமல் முழுக்க முழுக்க பிஜேபி கட்டுப்படலாம் இருக்காரா எப்படி சார்? நிச்சயமாக இதுக்கு வந்து ஏதோ தேர்தலில் ஜெயிக்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணுறாரா எப்படி சார்? சார் நீ என்னதான் பிரார்த்தனை பண்ணாலும் பண்ண பாவம்னு ஒன்று இருக்குல்ல. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சாலும் அந்த தேர்தல் ஜோரம் இன்னும் போகல, மக்கள் மத்தியில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. யாரா வருவான்னு இங்கிட்ட ஒரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் கோயில் குளமாக சுற்றிட்டு இருக்காரு. என்ன ஆசை நடக்குது? என்ன திடீர்னு திருச்செந்தூர் போறாரு, சீரடி சாய்பாபா கோயில் போறாரு. என்ன சார் எதுவும் பிரார்த்தனையே அப்படி? தேர்தல் முடிஞ்சாலும் எல்லாரும் ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு வந்து. ஆமா, முதல்வர் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டாரு. அங்கேயும் போயிட்டு வாக்கிங் போறாரு, வெகுஜன மக்களை சந்திக்கிறாரு, இயல்பா இருக்காரு. ஓகேங்களா? அது அவர் உடம்புல ஊறி போச்சு. ஆமா, மக்களை சந்திக்கணும் இயல்பா. எல்லா கட்சி தலைவர்களும் அப்படிதான் கண்டிப்பா. ஆனா இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருக்காங்கல்ல, பத்திரிகைகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அந்த ஃபீவரை வந்து குறைய விடாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அப்படியே ஏத்திக்கிட்டே இருக்காங்க. விஜயை பத்தின செய்தி இப்ப வந்து ஊடகத்தை வந்து திறந்தாலே விஜய் 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 தான். ஸோ வந்து 3 மணி நேரம் ஒருத்தருக்கு வந்து லைவ் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்ஷனுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ஒரே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய். நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, அவர் தமிழ்நாட்டு தலைவராக பேச போறதுல, இந்தியா தலைவராக பேச போறது, உலக தலைவர், ஒரு இன்டர்நேஷனல் லீடராக தான் விஜய் வந்து பார்க்குறேன். ஏன்னா எந்த விதமான இன்டர்நேஷனல் லீடருக்கும் வந்து இவ்வளோ தூரம் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி வெளியில வர்றதுலேருந்து அப்படியே லைவ். ஆமாம், அவர் வந்து பாத்ரூம்ல தான் இருப்பார். அப்பயே அந்த கேட்டுக்கே லைவ் வச்சிருவாங்க. ஆமா, அந்த கேட்டுக்கு லைவ் வச்சு கடைசியில் வந்து வீட்டில் வந்து அடையிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது லைவ் வந்து போயிட்டே, அந்த கேட்டு வாசல் அப்படியே இருக்கு கேமரா. அதுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஏதாவது களத்தில் வேலை செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாங்க. கருத்தியெல்லாம் பேசுங்க. உங்கள் கட்சிக்கு என்னென்னலாம் பண்ண போறீங்க, உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஒன்றுமே பண்ணல, நீங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சி அரசியல் தான் பேசுகிறீங்க, அழுகுணித்தனத்தை தான் பேசுகிறீங்க, குழந்தைகளை விட விட்டு வைக்க மாட்டேன்றீங்க. குழந்தைகள்கிட்ட விஜய் அங்கிளுக்கு வந்து ஓட்டு போட சொல்லுங்க, எப்படி உங்க அப்பா விஜய் சொல்லியிருக்காரு சார். அதுதான் சொல்றேன். வந்து சாக்லேட்டுக்கு அடம் பிடிப்பீங்க, பொம்மைக்கு அடம் பிடிப்பீங்க, ஐஸ்கிரீமுக்கு அடம் பிடிப்பீங்க. டேய், நீ சொல்லிட்டு போயிடுவ, அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு அப்பாவுக்கு தான் தெரியும். ஆமா, சாக்லேட் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னு குழந்தைக்கா தெரியும். நீ சொல்றதுக்காக வந்து அவன் வந்து வாங்கி உனக்கு வந்து ஓட்டு போட்டுற முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளபடியே விஜய் மேலே இன்னைக்கு அதுக்கு வழக்கம் வந்து பாஞ்சிருக்கு. குழந்தைகள் வாரியம் வந்து இவர் மேலே வழக்கு வந்து போட்டிருக்காங்க. இது தேர்தல் நடைமுறைக்கு வந்து எதிரானது. அது இல்லாமல் வந்து தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால விதிமுறைகள் எதுவுமே விஜய்க்கு தெரியாது, விஜய்க்கு எழுதி கொடுக்கணும்னு தெரியாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலாக போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரன் சொல்லி தான் போகிறாரு. எந்த ஒரு ஜோசியர் சார்? அவர் கூடயே தான் இருக்காங்களா, பல ஜோசியர் இருக்காங்க. நம்ம ரட்டன் பண்ணிட்டே கூட இருக்காரு வெற்றிவேலு. அவர் வந்து சொல்கிறாங்க, அவருக்கு வந்து சார் தினமும் பூஜை புனஸ்காரம், நீங்கள் அதையே வந்து ஊறி போச்சு சார் ஒரு உடம்புல. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் வந்து முருகனை வழிபட்டால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. காலையிலே கிளம்பி போயிட்டார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு வந்து சீரடி போக போகிறாரு. இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா கோயில் குளம் தான் வந்து போக போகிறாரு. நான் என்ன சொன்னேன், உளமாற நீ போ, உனக்கு சொந்த புத்தி இல்லையா? உன் புத்தியில் வந்து தோணட்டும், நான் வந்து கோயிலுக்கு போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கணும். நீ கோயிலுக்கு போய் பல பேரோட நிம்மதியை இன்னைக்கு எடுத்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம், ஆமாம், திருவிழா வந்து டைமு. அந்த இடத்துல இவர் போனதுனால அங்கே வந்து சாதாரண மக்கள் வந்து சாமி தரிசனம் வந்து பண்ணவே முடியல. அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நடக்குது, கூட்டம் கூடுது. இதெல்லாம் விஜய் வந்து தவிர்க்கிறதுக்கு பேசாமல் உங்கள் வீட்டிலே ஒரு கோவில் கட்டிங்களா? எல்லா கோயிலும் வச்சுங்க, மாஸ்க் கட்டிங்க, சர்ச்சு வச்சுங்க, உள்ள ஒரு வேற ஏதாவது அம்மன் கோயில் கட்டிங்க, அங்கேயே கும்பிட்டுங்க. பனையூர்ல வழக்கமாக தலைவர்களுக்கு நீங்கள் வந்து போட்டோக்கு மாலை போடுறீங்கல்ல, அப்போ அவ்வளோ ஒழுக்கமாக வெளியில் வந்தால் கூட்டம் வரும்னு சொல்லிட்டு நீ வரல. அப்போ இது வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. வழிபாட்டு தலங்களில் மக்கள் போய் வந்து சாமி கும்புற இடத்துல போயிட்டு நீ போய் இந்த மாதிரி அட்ராசிட்டி வந்து பண்ணிட்டு இருக்கிறது, இது உள்ளபடியே வேலெல்லாம் வாங்குறாரு கையில். ஆமாம். ஸோ அது என்ன நடக்க போகுது? என்ன காரணம்? இப்போ ஒருவேளை தேர்தலில் ஜெயிக்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணுறாரா எப்படி சார்? சார் நீ என்னதான் பிரார்த்தனை பண்ணாலும் பண்ண பாவம்னு ஒன்று இருக்குல்ல. 52 பேரை கொண்டு குவிச்சிருக்கீங்க. அந்த பாவத்தை இது வரைக்கும் நீங்கள் ஒரு மனதார மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் விடுங்க, மற்றெல்லாம் விடுங்க, வழக்கு இருக்குது, எல்லாம் கரெக்டு. நான் இதுக்கு வந்து வருந்துறேன், இதுக்கு நானும் ஒரு விதத்தில் வந்து பொறுப்பு, நான் பொறுப்பே இருக்கேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருந்தாருன்னா நீ வந்து கடவுளை கும்பிட்டாலும் சரி, வேற எது கும்பிட்டாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிராயசித்தம், உங்க எந்த பிராயசித்தமும் கிடைக்க போறது இல்லை. ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு,
மன அழுத்தத்தில் இருக்கான்னு சொல்லி நியூஸ் போகிறாங்களா, அது உண்மைதானே சார்? எப்படி சார்? ஆழ்ந்த டிப்ரெஷனில் இருக்காரு, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. யார் உங்களை டிப்ரெஷன்லேருந்து குறைக்கிறதுக்கு யார் வந்து இருப்பாங்க? இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள்னா இப்போ ஒன்றும் இல்லை, திருமாவளவன் எடுத்துங்க, தொண்டர்களோட தான் படுத்து தூங்கிட்டு இருப்பார். நீங்கள் அவர் ஆஃபீஸ் போங்க, 10 பேர் படுத்துருப்பாங்க, நடுப்புற அவர் வந்து படுத்துட்டு இருப்பாரு. நீங்கள் வந்து சீமான் அலுவலகத்துக்கு போங்க, அண்ணன் சீமான் அலுவலகத்துக்கு போங்க, 10 பேர் சாப்பிட்டுருப்பாங்க, நடுப்புற உட்காந்து அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். இப்படி தான் தலைவர்கள் வந்து இருக்காங்க. நீங்கள் அறிவாலயம் போனாலும் சரி, அப்படி தான் எல்லா இடத்துலும். பனையூர் இன்னும் பூட்டியே தானே கிடக்குது. தேர்தலுக்கு ஆரம்பிக்கும் போது பூட்டின அலுவலகம் இன்னை வரைக்கும் பூட்டின அலுவலகம் திறக்கவே இல்லை. அப்படி இவர் ஒரு கட்சி இயங்குது அப்படின்றதே நமக்கு விந்தையாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்னைக்கு உலக வரலாறு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலாளித்துவத்துக்கு எதிராக தான் வந்து கம்யூனிசமே தோன்றுச்சு. அம்பேத்கரே வந்து ஏன் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு வந்து இந்த சட்டங்கள்லாம் வந்து நமக்கு வந்து எழுதி கொடுத்தாரு, நடைமுறைப்படுத்தாருன்னா, அவர் வந்து அந்த சாதி கொடுமைகள்லாம் வந்து அனுபவிச்சார். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால மக்கள்கிட்ட இவங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க. நீ எதுவுமே வேலையே செய்யாமல் பனையூர்லேயே படுத்து தூங்கிட்டு உனக்காக இவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறதே, அவங்களுக்காவது விஜய் வந்து உள்ளபடியே நான் என்ன நினச்சேன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரே ஒரு நாள் வந்து ஒரு கலந்தாய்வு வந்து பண்ணார். 2 மணி நேரம் மீட்டிங் போச்சு. தொண்டர்கள்லாம் கூப்பிட்டுருக்கணும், குறைஞ்சபட்சம் வேட்பாளர்லாம் கூப்பிட்டு உங்கள் தொகுதியில் என்னெல்லாம் பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அடுத்த கட்டமாக நம்ம என்ன நகரணும்னு கேட்டுருந்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு கோயில் குலா சுற்றுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது யார் சார் இந்த ஐடியா கொடுத்தது? ஒரு நாள் நம்ம கோயில் குளம் சுற்றினா ஏதாவது விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யார் இதை எப்பவுமே இந்த ஸ்ட்ரக்சரில் தான் சார் இருக்காரு. கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக எப்போ அவர் வந்து கட்சி ஆரம்பித்தாரோ, கட்சி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடைமுறைகளுக்கு அது முழுக்க ஜோசியர்கள் தான். கட்சி ஆரம்பிச்சிலேருந்து ஜோசியர் கட்டோட தான் போயிட்டாரு. அவர் எங்கே போனாலும் நேரம் குறித்து கொடுக்கறது எல்லாமே வந்து ஜோசியர்கள் தான். ஜோசியர் வந்து கூடவே தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஜோசியர் யார் சார் மெயின்டைன் பண்ணுறது? ஜோசியர் மெயின்டைன் பண்ணுறது திரிஷா தான். ஓ, திரிஷா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அவர் புஷி ஆனந்த், 2 பேரும் தான். கண்டிப்பாக சார். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஆஸ்திரேலியா போகிறது ஒரு பேச்சு அறியப்படுது, அது உண்மை தானே? எப்படி சார்? அவங்க ஆக்சுவலாக 4ஆம் தேதி அங்கே போகிறதா பிளான் இருந்தது. நம்ம சும்மா இல்லாமல் அதை நியூஸ் எல்லாம் வந்து வெளியில் சொல்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காரு. ஓ, 6ஆம் தேதி 7ஆம் தேதி பக்கம் போகலாம் அப்படின்னு. ஆமாம், போகிறது வந்து உறுதி, அன்னைக்கு வந்து போகல. ஸோ அதை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. இல்லை, என்ன காரணம்? ஒருவேளை முதல்வர் கொடைக்கானல் போகிறாரு, நம்ம வெளிநாட்டு போகலாம்னு நினச்சி போகிறாங்களா எப்படி சார்? இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் 4ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரியும். மற்றவங்கெல்லாம் ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்களே விஜய் 200 தொகுதிகளில் ஜெயிப்பார், விட்டா வந்து சத்யகுமார் சொன்னார்ல 2034 தொகுதியில் நாங்கள் நிற்கிறோம் தாவேகான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டா 2034 தொகுதியில் தாவேகா ஜெயிக்குதுன்னு சொல்லுவாங்க. யாருக்குமே ஓட்டு காலண்டரே போட்டாங்களே சார். அதான் சார், 4ஆம் தேதியில புது காலண்டர் வருது. விஜய் வந்து சிஎம் இதில் சீட்டில் உட்காந்துருக்காரு. அதான் எல்லாம் காலண்டர் போட்டு என்ன சார் பண்ணுறது? ஒருவேளை இப்போ 4ஆம் தேதி அவர் ஜெயிக்கல அப்படின்னா இந்த மக்கள் என்ன சார் பண்ணுறது? சார், மக்கள் யாரும் விஜய்க்காக அடிச்சுக்கல சார். அப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வெகுஜன மக்கள்லாம் அவங்கவுங்களுக்கு பொழப்பு இருக்குது சார், அவங்கவுங்க பொழப்பை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பள்ளி திறக்க குழந்தைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது, குழந்தைங்களுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கணும், ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மெசேஜ் வந்துருச்சு எந்த கந்து வட்டிக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒரு தகப்பனும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து கலை யதார்த்தம். எதுவுமே இல்லாத வெட்டி பசங்க தான் பார்த்தீங்கன்னா விஜய்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எப்பவுமே பேசுவாங்க. நேற்றுக்கு வந்து வேற ஒரு நடிகருக்காக பேசுனா, இன்னைக்கு விஜய்க்காக பேசுவாங்க, நாளைக்கு யாராவது ஒருத்தர், நாளைக்கு சிவகார்த்தின் வந்தால் சிவகார்த்தின்னு பேசுவாங்க. இது வந்து அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான பர்சன்டேஜ். என்ன அரசியல் பேசணும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து கடந்த ஆண்டு மாதிரி இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்கத்தில் வந்து ஜிடிபியில் வந்து முதன்மையான மாநிலமாக இருக்குது. இந்தியாவோட சராசரி, ஒட்டுமொத்த இந்தியாவோட சராசரி 7.4 தான் இருக்குது. தமிழ்நாட்டோட வந்து வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 10.84 இருக்குது. ஸோ இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி, இவ்வளோ இங்கே வந்து ஒரு வேலை திட்டம் இருக்குல்ல, வேலை நடந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது விஜய் பண்ணட்டும். இப்போ தமிழ்நாட்டுக்காக அரசாங்கம் வந்து வேலை செய்கிற மாதிரி விஜய் ஒரு கட்சிக்கான வேலைகள் வந்து செய்யட்டும், ஒரு தொண்டர்களை வந்து வேலை செய்யட்டும். யாரெல்லாம் நல்லா உழைச்சிருக்காங்க அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு கலந்தாய்வு பண்ணியிருக்கலாம். இது எதுவுமே பண்ணாமல் நான் கோயில் குளம் சுற்றிட்டு இருப்பேன், நான் எதை பற்றியுமே கவலைப்படப்பேன், அவர் பாட்டுன்னு அவர் சொந்த வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காரு சார். இவங்க ஒன்றும் விஜய்ன்னு சொல்லி பேசுறது உள்ளபடி களத்தில் அப்படி கிடையாதுங்க. நம்ம சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம், விஜய் வந்து நம்ம குறை மதிப்பீடு பண்ணல. விஜய்க்கு வந்து வாக்குகள் செலுத்தியிருக்காங்க, எல்லாருமே முதல் முறையாக வந்திருக்காரு, எந்த விதமான புரிதலும் இல்லை, அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கருத்தியலை பேசினாங்க, இவர் காழ்ப்புணர்ச்சி அரசியலில் பேசினார். என்ன வந்து அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், எல்லா வழியும் விட்டு வந்திருக்கேன், எதையுமே அவர் விட்டு வரல. அவர் பாட்டுனா ஒரு சுகபோக்கு வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ விஜய்க்காக நிறைய பேர் உழைத்து வேலை செஞ்சுருக்காங்க, அது நல்ல ரிசல்ட்டாக கூட வரட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால்
நீங்கள் அதுக்காக உழைத்தீங்களான்னா உழைக்கல. யார் சார் அந்த அமைச்சர் பட்டியலாம் யார் சார் ரிலீஸ் பண்ணது? அமைச்சர் பட்டியல் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து ட்ரோல் பண்ணுறானுங்க, கலாச்சி போடுறானுங்க அந்த பதிவு. அது கூட தெரியாமல் இவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புஷி ஆனந்த் வந்து போக்குவரத்துறை அமைச்சர்னு போடுறாங்க. ஏன்னா அவர் வந்து இட்டுன்னு போகிறதே எனக்கு ஒரு பெரிய சிரமமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் போக்குவரத்துறை கொடுத்துருக்காங்க. போக்குவரத்துறை அமைச்சர் இப்போ குழந்தை நலன் பெண்கள் பாதுகாப்புன்றாங்க. இவர் மனைவிக்கே இவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. இவர் வந்து இவரை பார்க்க வந்து 8 குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க. இவரோட பெண் குழந்தைக்கும் சரி, இவரோட மகனுக்கும் இவர் வந்து எதுவுமே செய்யலை. அதனால வந்து இவர் வந்து உள்துறையும் பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து போறாங்க. அதுவும் விஜய் வந்து கலாய்க்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லெப்ட் பாண்டி அவர் வந்து A+ ரவுடி மாதிரி பேசுவார். வாயை திறந்தாலே அவர் மேலே ஏற்பட வழக்கு இருக்கு. மோசமா வந்து ஒரு ரவுடி ப்ளஸ் தான் பேசுவார். அவர் பேசுறது ஒரு நிமிஷம் கூட முழுசாக்கணும். அதில் வந்து ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 7-8 பீப் சவுண்ட் போட்டால் தான் வந்து பொதுவெளியில வெளியிட முடியும். அவர் வந்து சட்டத்துறை அமைச்சரான். ஸோ இப்படி அந்த லிஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க. அது உள்ளபடியே அது வந்து காமெடியாக தான் இருக்குது. நமக்கு களம் வந்து வேறு சார். தமிழக மக்கள் வந்து அறிவார்ந்த மக்கள். நம்ம வந்து மக்களை வந்து என்றைக்குமே குறை மதிப்பீடு பண்ண முடியாது. ஸோ மக்கள் வந்து யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கட்டும். ஜனநாயக முறைப்படி அவங்களோட வாக்கு அவங்க வந்து போடுவாங்க. யாருக்கு வேணாலும் போட்டோம், அது நமக்கு சிக்கலே கிடையாது. ஆனால் அரசியல் தெரிஞ்சு நீங்கள் வந்து போட்டிங்களா, உங்களோட வாக்கு எவ்வளோ வலிமையானது. அந்த வாக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு மோசமான ஒரு ஆளுக்கு வந்து போட்டிருந்தீங்கன்னா உள்ளபடி எனக்கு வந்து வருத்தம் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உத்தேச பட்டியல் வெளியிட்டிருக்காங்களா, அமைச்சர்கள் பட்டியல். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு ஜான் ஆரோக்கியம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தனக்கு தானே பதவி பிரமாணம் பண்ணிக்குவார் ஒவ்வொரு மேடையிலையும். ஸோ அதே மாதிரி இப்போ ஜெயிக்கிறது முன்னாடியே வந்து உத்தேச பட்டியல் வெளியிட்டாங்களா எப்படி சார்? இது ஜான் ஆரோக்கியசாமி ஏற்பாடா எப்படின்னு கேட்குறேன். இல்லை ஜான் ஆரோக்கியசாமி இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி நிறைய வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து விளையாட்டுத்தனமாக போட்டது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதை வந்து டிஎம்கே ஐடி தான் இதை வந்து போட்டிருப்பாங்க. அவங்க வந்து கலாச்சி போட்டது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது உண்மைன்னு நினச்சி இவங்களை குறை மதிப்பீடு பண்ணி தான் அதை போட்டிருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் களத்தில் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ தேர்தல் இப்போ பிந்தைய கணிப்பு எப்படி சார் இருக்குது? விஜய்க்கு 2 தொகுதி நிற்கிறாரு. எப்படி சார் 2 தொகுதி வர வாய்ப்பு இருக்குது அப்படி சார்? இல்லை, பெரம்பூரில் அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கள நிலவரம் வந்து அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து விஜய் இப்போவும் சொல்லணும், விஜய் நம்ம வந்து குறை மதிப்பீடு பண்ணல. ஒருத்தர் வராருன்னா அவருக்கான அங்கீகாரம் வந்து நிச்சயமாக வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? பெரம்பூரில் எத்தனை தெரு இருக்குது, எத்தனை வார்டு இருக்குது, எதுவுமே வந்து விஜய்க்கு தெரியாது. 2 முறை தான் விஜய் வந்தார். ஒன்று வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி ரோட் ஷோ வந்தார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலவரம் பெரம்பூரில். பள்ளி குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வந்து போயிட்டு ரிட்டர்ன் வர முடியல. சாலைகள் வந்து முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அட்ராசிட்டிலாம் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ பண்ணுறாரு. போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து துன்புறுத்துறதே இவருக்கு வந்து முழுமையான வேலையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலம் போட தான் போனார் கண்டி, வேறு எதுவுமே பண்ணலாம். அப்படி இருந்தும் விஜய்க்கு வந்து வாக்கு சதவீதம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அதிமுக பண்ண ட்ராமா. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக நின்று இருந்தால் நிச்சயமாக திமுக அதிமுகன்னு போட்டி மாறும். கடுமையாக விரும்பாமல் அவங்க வந்து அங்கே பாமகவுக்கு வந்து சீட்டு கொடுத்தே பார்த்தீங்கன்னா அப்பயே நான் சொன்னேன் இது விஜயோட வெற்றி உறுதி செய்யப்படுது. எப்படி சொல்றீங்கன்னா பாமக அங்கே நிற்குது. ஏன்னா அங்கே வந்து தலித்துகள் அதிகமாக இருக்கிறது. பாமக ஓட்டு போடவே மாட்டாங்க. அப்போ அந்த ஓட்டுலாம் யாருக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அதிமுக ஓட்டுகள் வந்து விஜய்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. திமுகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி அப்படி தான் இருக்குது. அதிமுக ஓட்டுகளும் வந்து விஜய்க்கு போகுது, விஜயோட வாக்குகளும் விஜய்க்கு போகுது, திமுக எதிர்ப்பு வாக்குகளும் விஜய்க்கு போகும்போது அப்போ விஜய் அந்த இடத்துல லீடு எடுக்கிறார். மக்கள் விரும்பிலாம் ஓட்டு போடல, ஆப்ஷனே இல்லை. அவங்க வேற வழி இல்லை. ஏன்னா நின்ன வேட்பாளர் வேற சமுதாயம், திலகபாமா அவர்கள் வேற சமுதாயம் நினைக்கிறேன் போட மாட்டாங்க. அவங்க வேற சமூகனால நிச்சயமா வந்து போட மாட்டாங்க. அங்க வந்து அப்போ வெற்றியை இவங்களே வந்து உறுதி பண்ணாங்க. அதுக்கு பிராயசித்தமா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியில வந்து தாவேகா வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணவே வந்து போல. அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு. திருப்பி வந்து கூப்பிடுறாங்க, திருப்பி உங்க ஃபார்ம்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க வாங்கன்னு சொல்லி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டாரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க அட்ஜஸ்ட்மெண்ட் தான். தாவே எடப்பாடிக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த அசைன்மெண்ட்டை வந்து உருவாக்கி கொடுத்தது வந்து பிஜேபி தான். முழுக்க பிஜேபி கட்டுப்பாடுலாம் இருக்காரு அப்படி சார்? நிச்சயமாக. இதுக்கு வந்து ஏதோ இப்போ இங்கே ஒரு அரசியல் பண்பட்ட அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியல் களத்துலேருந்து மாற்றுறதுக்கு ஒரு மாற்று சக்தியை அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. திமுக அதிமுக இல்லாமல் ஒருத்தர் வந்து வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்று சக்தியை விஜய் வந்து நினைக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு களத்தில் வந்து பிரதிபலித்திருக்கு. அதிமுக வாக்குகள் வந்து பெருவாரியான இடங்களில் வந்து விஜய் உடைச்சிருக்காரு. ஸோ அதனால் பாதிப்பு அதிமுக தான். பாதிப்பு அதிமுக தான், நிச்சயமாக அதிமுக தான். களம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் அப்படியே தாங்க இருக்குது. இங்கே வந்து திமுக வந்து ஆளும் கட்சியாக எதிர்கட்சியாக அதிமுக தான் வரப்போதால மாற்றுக்கிறது இல்லை. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3வது சக்தியாக வந்திருக்காரு. ஸோ இதை தாண்டி களத்தில் எதுவும் நடக்கலை. இந்த 4ஆம் தேதி அதுவும் தேர்தல் தீர்ப்பு அன்னைக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் சார் பிரச்சனை அன்னைக்கு இருக்க போகுது? ஏன்னா சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு தெரியும். அப்படிங்கும்போது அன்றைக்கி ஏதாவது இஷ்யூ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சார்? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் வந்து இப்போ நம்ம வீட்டு குழந்தைகள் தான், அவங்கள வந்து நம்ம வந்து அரவணைச்சு நம்ம வந்து போனோம்.
இப்போ விசிகால இருந்து ஒரு தோழர் கூட பார்த்தீங்கன்னா விஜய் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் மகன் வந்து விஜய் பேசுறதை பார்த்துட்டு விஜய்க்கு தான் வந்து ஓட்டு போடணும், இல்லை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு. நான் விஜய்க்கு எதிரான மனநிலையில் இருக்கேன், என் பையன்கிட்ட அப்படியும் நான் சொல்கிறேன், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், அவன் நம்ப மாட்டேன்றான், நான் விசிகால இருக்கேன், நான் எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு என்னை திருப்பி கேட்குறான். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அழுகுறாங்க, இல்லைனா நாங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் நிறைய குழந்தைகள் இன்றைக்கும் தேர்தல் முடிஞ்சே கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கி வரைக்கும் நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அடம்பிடிக்கும். உள்ளபடி இதுதான் நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்குது. நம்மளும் வந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனா நம்ம இருக்கோம், நமக்கு இந்த சமூகத்தில் வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும். விஜய் என்றவர் ஒரு மனிதர், அவ்வளோதான். அதை தாண்டி அவர் வந்து தேவதூதரோ இல்லை அவர் வந்து ஒரு மீட்பரோ வந்து கிடையாது. நாளைக்கு விஜயே ஜெயிச்சு வந்தாலும் திமுக அண்ணா திமுக எம்எல்ஏ என்ன பண்ணாங்க அதை தான் விஜய் பண்ணுவார். அதை கூட பண்ண முடியுமான்னு தெரியாது. அவங்க வந்து மக்களுக்காக போய் களப்பணி செய்வாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, மழை பெஞ்சுது, சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதல்வர் போய் இறங்கி நின்று வேலை பார்க்குறத நானே பார்த்துருக்கேன். இரவில் போய் வேலை பார்த்துருக்காரு. விஜய் வந்து பார்ப்பாரா? விஜய் வந்து வீட்டுக்கு தான் வர வைப்பார். தொகுதி மக்கள்லாம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க, பனையூருக்கு வாங்கன்னு தான் சொல்ல, தொகுதிக்கு இவர் கிளம்பி வந்து போக மாட்டார். சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கும், ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும்னா நேரம் கடந்து கூட வேலை செய்வாங்க. 6 மணிக்கு மேலே அண்ணனால் வேலை செய்ய முடியாது. 6 மணிக்கு மேலே தொகுதியில் ஏதோ பிரச்சனை இவர் வந்து போக மாட்டார். அப்போது நீங்கள் என்ன இவரை வந்து நீங்கள் ஒரு அரசியல்வாதியை நீங்கள் பார்க்க முடியும்? அவர் ஒரு நடிகர், அவ்வளோதான். கண்டிப்பாக அடுத்த படம் நடிக்க போகிறார், அதில் எந்த மாற்று கருத்தும். அதை தாண்டி இங்கே எதுவுமே கிடையாது. விஜய்க்கும் உங்களுக்குமான உறவு என்ன? எலெக்ஷன் முடிஞ்சது, ஓட்டு போட்டிங்க, முடிஞ்சிச்சு இல்லை, ஏன் இன்னும் விஜய் பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க? விஜய் தான் வரணும், விஜய் முதல்வர் ஆகணும், விஜய் முதல்வர் ஆகலன்னா நாங்கள் வந்து செத்துருவோம்னா யாருக்கு லாஸ்? விஜய்க்கு ஏதாவது லாஸா? 52 பேர் இறந்து போயிருக்காங்க, விஜய் ஏதாவது பண்ணியிருக்காரா? எதுவுமே பண்ணல. கரூரில் பண்ணார். கரூரில் பண்ணார்னா அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்ததுனால 20 லட்சம் கொடுத்தாரு. அதுவும் விஜயோட சொந்த பணத்தை கொடுக்கவே இல்லை, வாய்ஸ் ஆஃப் காமன் தான் கொடுத்தது. ஆதவர்ஜனோட பணம் அது. அதை தாண்டி விஜய் என்ன பண்ணார்? எல்லாம் விஜய் பண்ணார். விஜய் ஒன்றுமே பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கேனர் வேட்பாளர் வந்து மரிய வில்சன் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கல. ஸோ களத்துக்கு வந்து படிப்பு செலவு நானே ஏற்றுக்கிறேன், எதுவுமே பண்ணலங்க. அந்த 41 குடும்பங்களும் விஜய் இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கவே இல்லை. பனையூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகாபலிபுரத்துக்கு வர வச்சு பார்த்தீங்கன்னா செட்டிங், அவங்க விஜய் ரசிகர்கள் வர வச்சு அந்த ஃபேமிலியில் அவங்க அப்பா இறந்துருப்பாரு, பையன் கூட வர வைக்கல, யாராவது அவங்க அண்ணன் பசங்க தம்பி பசங்க அந்த மாதிரி ஆட்களை குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாத 3வது மனுஷங்களை தான் வர வச்சு அது ஒரு செட்டிங் போட்டு தான் பண்ணாங்க. அங்கேருந்து வாகனங்கள் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்பிஎம் டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குளத்தூரில் இருக்குது, அந்த நிறுவனம் தான் உங்களுக்கு வாகனங்கள்லாம் இலவசமாக கொடுத்தாங்க. அவரை வேற பாவம் ஏமாத்தினாங்க. ஆமாம், சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி குளத்தூரில் உனக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அவருக்கு பாவம் சீட்டே கொடுக்கல. இப்படி பல்வேறு முறைகேடுகளை பண்ணுற ஒரு கட்சி தான் அது. அதை தாண்டி இவர் எதுவுமே பண்ணலன்னும் போது இளைஞர்கள் வந்து புரியணும். நீங்கள் விஜய் ரசிகராக இருங்க, விஜய்க்காக வந்து ஓட்டு போட்டீங்க, முடிஞ்சிச்சு, அதுக்காக விஜய்க்காக உயிர் விடுவோன்னு சொல்லுதுன்னா நாளைக்கு உங்கள் குடும்பம் தான் கஷ்டப்படும். விஜய் வந்து ரோட் ஷோ போகிறாரு, அப்போ வந்து ஒரு இளைஞர் வந்து போகிறாரு, விபத்து ஏற்பட்டு கால் முறிவு, எலும்பு முறிவு வருது. அவர் வந்து பாவம் கூலி தொழிலாளி, அவர் பகிரங்கமாக வேண்டுகோள் வைக்கிறார் விஜய்கிட்ட. அதுவும் எலெக்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னாடி, இது மாதிரி என் கால் உடஞ்சி எனக்கு உதவி பண்ண. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட போய் பார்க்கவில்லை. அரசாங்கம் தான் சொந்த செலவில் அவருக்கு வந்து எல்லாமே பண்ணியிருக்கு. அவர் இப்போ நல்லபடியாக இருக்கார், ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவர் நல்லபடியாக. அப்போது உங்களை யார் பார்ப்பாங்க? அரசாங்கம் தான் பார்க்குது உங்களுக்கு, விஜய் வந்து பார்க்க மாட்டார். அந்த புரிதல் வந்து இருக்கணும். அவங்க வந்து விஜய்க்காக உயிரை விடுறதோ, விஜய்க்காக வந்து ஏதாவது வந்து விபரீதமான முடிவுகள் எடுக்கிறதோ நம்ம வந்து நிச்சயமாக இதை வந்து தடுக்கணும். இது எல்லாரும் ஒரு கடமையாக இருக்குது. இதை தான் ஊடகங்கள் வந்து பேசணும். வெற்றி தோல்வி வேறங்க. விஜய் ஜெயிச்சாலும் நம்மளும் வந்து என்ன சொல்ல போகிறோம்? வாழ்த்துக்கள் தான் விஜய்க்கு சொல்ல போகிறோம். ஆமாம், ஒன்றுமே வந்து விஜய் ஏன் ஜெயிச்சார்னா கேள்வி கேட்க முடியாது. அப்போ தோத்தாலும் வந்து நீங்கள் வந்து அடுத்த எலெக்ஷன் இருக்குது, திருப்பி அவர் வந்து களப்பணி செஞ்சு மேலே வரட்டும். அதை விட்டுட்டு விஜய் வந்து அவர் வேலையை பார்க்க போயிட்டாருங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும். அதுக்காக நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன், விஜய்க்காக நான் நாக்கை வெட்டிப்பேன்லாம் நிறைய பேர் பெட்டு கட்டியிருக்காங்க. நாக்கை வெட்டிப்பேன், கையை வெட்டிப்பேன், காலை வெட்டிப்பேன், கழுத்தை வெட்டிப்பேன்னு சொல்லதான் உள்ளபடியே இது ரொம்ப தவறான அணுகுமுறை. இவர்கள் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் இன்னைக்கு வந்து அந்த அளவு குத்துறது, ஆமாம், இதில் தொங்குறதா இன்னைக்கு பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு நடிகருக்காக இது மாதிரி பண்ணுறாங்களா? இவங்களாம் மாற்ற முடியுமா அப்படி சார்? இல்லை சார், அதுதான் சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மெச்சூர்ட் ஆகலன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் வந்து அந்த ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்காங்க. பெண்களே சொல்கிறாங்க, சார் என் குழந்தை இறந்து போச்சு பரவாயில்ல, விஜய்க்காக நான் வந்து என் குழந்தை செத்து போனால் பரவாயில்லன்னு சொல்லுதுலாம் நம்ம வந்து கடந்துலாம் போக முடியாது. நமக்கு வந்து வலி வேதனை இருக்குது, இதை வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. ஆனால் வயசு வித்தியாசம் இல்லாமல் இருக்கா சார்? எப்படி சார் இது மாதிரி ஒரு அறிவார்ந்த ஒரு இது இல்லாமல் 30 வயசு இல்லை, 50 வயசு இல்லை, 60 வயசு இல்லை, எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்களா சார்? சார் கீழ்த்தட்டுலேருந்து மேல் தட்டு வரைக்கும் இருக்காங்க சார். எப்படின்னா ஒரு ஹெட் மாஸ்டர் அவங்க வந்து பள்ளி நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா விஜய் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த தலைமை ஆசிரியர் அதுவும். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க கீழே படிக்கிற அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன இருக்கும். அப்போது அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஜய் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேல்தட்டு மக்களாக தான் இருக்காங்க.
இவங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு விவசாய கூலியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, விவசாயத்தில் இருக்காருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசோட பல திட்டங்களை வந்து அவர் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பேச மாட்டார். அதிமுக இருந்தால் அதிமுக ஓட்டு போடுவார், திமுக அன்னைக்கு இருந்தால் திமுக ஓட்டு போடுவார். இதுதான் வெகுஜன மக்கள். கட்சி ஓட்டு அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த வெகுஜன மக்கள் தான் வந்து தீர்மானிக்கிறாங்க. அப்போ திட்டங்கள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ விஜய் வந்து விஜய் ரசிகராக இருக்காரு. விஜய்க்கு வந்து இலவசமாக ஒரு டிக்கெட் கொடுத்தான்னு சொல்லுங்க. நானும் விஜயோட இருந்தவன் தான். ஒரே ஒரு டிக்கெட் கூட அவங்களுக்கு இலவசமாக கொடுத்தல. உங்கள் காசில் ₹100 டிக்கெட்டு ₹1000 10,000 வரைக்கும் விற்று அவர் இன்னைக்கு வசதி வாய்ப்போடு இருக்கார். உச்சத்தை விட்டு வந்தால் அவர் எந்த உச்சத்தையும் விட்டு வரல. இன்னைக்கு வரையும் தனி விமானம், சொகுசு விமானத்தில் தான் போகிறாரு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரவன் தான் பயன்படுத்துறாரு. சினிமா நடிகராக இருந்து அரசியல்வாதி ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் கேரவன் தான் பயன்படுத்துறாரு. கரெக்ட். எங்கே போனாலும் ஒய்பிரிவு பாதுகாப்பு பவுன்சரோட தான் போகிறார். பவுன்சர்களும் வெளிநாட்டில் தான் வர வச்சிருக்காரு. இன்னைக்கு எங்கே போனாலும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குறாரு. எதை விட்டுட்டு வந்தார் சொல்லுங்களேன்? எதை விட்டுட்டு வந்தார்? உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், எதையும் ரொம்ப வலியோட வந்திருக்கேன். எந்த வலி? என்ன உங்களுக்கு வலின்னு சொல்லுங்களேன். என்ன வலி உங்களுக்கு? மூட்டை தூக்குறீங்களா? என்ன வலி உங்களுக்கு? ஒரு வலியுமே கிடையாது உங்களுக்கு. இவ்வளோ தூரம் நடந்தது. கரூர் நீங்கள் போனீங்களா? பிரச்சாரத்துக்கு போனீங்களா கரூருக்கு? இல்லை கரூரில் வந்து நீங்கள் போய் நின்னீங்களா? அப்படி நின்று நீங்கள் ஏன் பெரம்பூர் நிற்காம நீங்கள் அங்கே போய் நிற்க வேண்டியது தானே? கரூரில் நின்று இருக்குல்ல. உண்மையான அரசியல்வாதி விஜய் வந்து உள்ளபடியே விஜய்க்கு வந்து இங்கே ஒரு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னா அவர் நீதி கேட்டு தமிழ்நாடு முழுக்க, நான் நினச்சேன் தமிழ்நாடு முழுக்க அவர் நடைபாதம் போகிறாரு. வைகோ நடந்த மாதிரி இவர் வந்து நடக்க போகிறாரு. இங்கே ஆரம்பித்து இவர் வந்து நடக்க போகிறாருங்க. ஒரு பெரிய யாத்திரா ஒன்று இருக்குன்னு நினச்சேன். ஒன்றுமே பண்ணலையே விஜய். களத்தில் விஜய் ஒன்றுமே பண்ணலங்க. விஜய்க்காக உயிரை வர்றதுனால விஜய் உங்கள் வீட்டுக்கு வர போகிறாரா? இல்லை விஜய் அதை பற்றி சார் இன்னைக்கு வரைக்கும் இறந்து போனவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல சார். நீ வந்து கட்சி கூட்டம் நடத்துறேன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வந்து பொதுவெளியில் தான் கட்சி வேட்பாளர் வைக்கணும். 5 ஸ்டார் ஹோட்டல் தான் நீங்கள் போய் வேட்பாளர் அறிமுகம் பண்ணுறீங்க. எதை விட்டுட்டு வந்தார் அவர் சொல்லுங்கள்? எதையுமே விட்டுட்டு வரலங்க. கட்சி உழைத்தவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாரா? எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க தான் சீட்டு கொடுத்தாரு. சரி, நீங்கள் அதெல்லாம் கூட விடுங்க. விஜய் நேர்மையாக இந்த அரசியலை எதிர்கொண்டாரா? பெரம்பூர்லேயும் காசு கொடுத்தாங்க, திருச்சி கிழக்குலேயும் காசு கொடுத்தாங்க. பெருவாரியான வேட்பாளர்கள் டி நகரில் காசு கொடுத்தாரு புசி ஆனந்த். இதில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் பணம் கொடுத்துருக்காரு. பெருவாரியான எல்லா தொகுதிகள்லாம் வந்து இவங்க வந்து காசு கொடுத்துறாங்க. அப்புறம் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் மாற்று? சார் திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லை, யாருமே சரியில்லைன்னு தானே நீங்கள் வரீங்க. நான் ஒரு தூய சக்தின்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? என்ன நீங்கள் பண்ணீங்க? தூய சக்தியாக என்ன பண்ணீங்க? எதுவுமே கிடையாதுங்க. விஜயோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் தான். அதை தாண்டி இவர்கிட்ட எதுவுமே இல்லை. சமீபத்தில் இசையும் போல ஜேம்ஸ் வாசன் ஒரு கார் வந்து உடைக்கப்பட்டது, அது கூட அவர் வந்து ஒரு பதிவு போட்டார். ஆனால் உண்மையிலே யார் சார் அதை உடைச்சது? அது அவர் ஒரு தனிப்பட்ட காரணம் வந்து சொன்னாலும் அது தனிப்பட்ட காரணமாக இருக்குன்னு நான் நம்பலை. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரை நான் வந்து நேரில் போய் பார்த்தேன் நான். ஸோ அவர் வந்து ரொம்ப நாசுக்காக எப்படி தமிழக முதல்வர் வந்து எப்படி சொன்னாரோ, கரூரில் 41 பேர் இறந்து போனப்போ எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்கள் இறந்து போகிறத விரும்ப மாட்டாங்க. முதல்வர் எப்படி சொன்னாரோ விஜய் மேலே அவர் வந்து பழியெல்லாம் போடலை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் நாசுக்காக வந்து சொல்கிறாரு. இவர் வந்து இதுக்கு வந்து அரசியல் காரணம் இல்லை, இது வந்து ஒரு தனிப்பட்ட காரணம்னு சொல்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது தனிப்பட்ட காரணம் இல்லை, அரசியல் காரணம் இருக்குது. ஸோ அதை வந்து ஈடுபட்டவங்க வந்து ஒரு வயதான பெண்மணி. நம்ம வந்து அது தகவல்கள் வந்து காவல்துறையில் இருக்கிறதுனால வந்து மேலும் வந்து சொல்கிறது வந்து தவறாயிடும். ஸோ அதை வந்து என்னென்னா அவங்க மேலே வழக்கெல்லாம் எதுவும் போட வேணாம், அதாவது எஃப்ஐஆர் போட்டாச்சு, அவங்க மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப மேன்மையான ஒரு மனிதராக என்னோட நண்பர் தான் அவர். இன்னும் வந்து திரு ஜேம்ஸ் வசந்தன் மேலே எனக்கு வந்து இன்னும் மரியாதை வந்து அதிகமாக இருக்குது. அவர் இதனால் ஒரு கூச்சல் குழப்பமோ வேறு ஏதோ ஒரு அசம்பாவிதமோ நடக்க வேணாம்னு அவர் வந்து ரொம்ப மென்மையாக அதை வந்து அணுகியிருக்கார். உள்ளபடியே அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ், அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். ஸோ இப்படி தான் அந்த விஷயத்தை பார்க்குறோம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்க கார் கண்ணாடி உடைக்கிறீங்க, நாளைக்கு வந்து தனிமனித தாக்கல் நீங்க பண்ணீங்கன்னா சட்டம் உங்க மேல பாயும். கண்டிப்பா நீங்க வந்து டிவிக்கு உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் வரமாட்டாங்க. நீங்க வந்து என்னையே நிறைய பேர் மிரட்டுறாங்க, சார் நீங்க ஏன்னா வெளிநாடுக்கு தப்பிச்சு ஓடிடுங்க, விஜய்க்கு எதிராக பேசினேன். ஏங்க எனக்கும் விஜய்க்கு ஏதாவது பங்காளி சண்டை இருக்கா, இல்லை சொத்து தகராறு இருக்கா? எதுவுமே கிடையாதுங்க. விஜயோட பயணப்பட்டேன் நான். விஜயை வந்து அரசியல் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வந்தேன். நான் விஜய்க்கு நிறைய செலவு பண்ணிங்க. விஜயால நான் ₹1 கூட நான் பலன் அடைஞ்சவெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் நல்லது பண்ணும்போது நல்லவர்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அவர் போக்கு சரியில்லைம்போது நான் தானே சொல்லணும், நீங்கள் வந்து அரசியல் நிலைப்பாடு சரியில்லைங்க, உங்கள் அரசியலில் எனக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குமோ, நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து பிடிக்கல, அப்போ நம்ம வந்து எதிர்நிலைப்பாடலாம் கிடையாது, நம்ம சரியான விதத்தில் இன்றைக்கி வந்து கேள்வி கேட்டுறோம். அதை தாண்டி விஜய் வந்து இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணணும், இல்லை மக்கள்கிட்ட வேலை செய்யணும்னா அவர் உண்மையாக மனசை விட்டு பேசணும், மனசில் இருந்து பேசணும். இந்த பொய் புரட்டம் வந்து பேசக்கூடாது. கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால் வருதா? அப்படி சார் நிறைய ஃபோன் கால் வந்திருக்கு. நிறைய நண்பர்களும் பேசுறாங்க, நிறைய பத்திரிகையாளர்களும் பேசுறாங்க. நிறைய பேர் பேசி நமக்கு அட்வைஸா கொடுக்குறாங்க. ஊடகங்கள் வந்து விஜய்க்கு எதிராக பேசாதீங்க அப்படின்னா, நான் ஏங்க விஜய்க்கு எதிராக பேசுறேன்? இல்லை, எல்லாம் இருக்கிறவங்க ஃபுல்லாக தற்கூரி, உங்களை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. நான் சொன்னேன்,
நாங்கள் வந்து மக்களுக்காக போராடிருக்கோம். போராட்ட வழக்கு 100கணக்கான வழக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கோம். நீங்கள் நேர்மையாக எதிர்கொண்டீங்கன்னா நேர்மையாக எதிர்கொள்ளலாம். இல்லை நீங்கள் எந்த ஆயுதத்தை கையில் இருக்குங்க அதே ஆயுதத்தை எங்களுக்கும் எடுக்க தெரியும். ஸோ சட்டம் வந்து சட்டப்படி என்னவோ நாங்கள் அதை பண்ணுவோம். ஸோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் அன்புக்கும் அரவணைப்புக்கும் நன்றின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நம்ம எந்த தவறும் பண்ணல சார். நம்ம ஏன் சார் பயப்படணும்? விஜய் ஜெயிச்சா விஜய் ஜெயிச்சுட்டு போட்டோம். விஜய் தோத்தா அதுக்கு என்னவோ அதை வந்து அவர் பண்ணணும். அதை தாண்டி இப்போ நம்ம வந்து ஒரு ஊடக தர்மத்தில் நம்ம வந்து பேசுகிறோம். ஊடகத்தில் வந்து பேசுறது நம்மளோட வேலை. என் வேலையை நான் செய்கிறேன். அதுக்காக நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயோட தந்தை எஸ்சி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இல்லை விஜயா தான் விருப்பப்பட்டு வராருங்க அப்படிலாம் நிறைய சொல்லியிருந்தாரு சார். அதெல்லாம் எப்படி சார் உண்மை தானே? அப்படி கிடையாதுங்க. அதுவே ஒரு செட்டப். பாவம் அவர் வந்து மகன் பாசத்தில் வந்து சொல்லுவாங்களே பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னுவாங்களே அந்த மாதிரி ஒரு கல்லாவே விஜய் இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் எஸ்ஏசி அவர்கள் வீட்டுக்குள்ளேயே சேர்க்கறது இல்லை. அப்பா அம்மா 2 பேரும் போனாலும் அம்மா தான் உள்ளே வரணும், அப்பா வீட்டுக்குள்ளே வர முடியாது. இப்போ வேணால் கூப்பிடுவார், போனாலும் வந்து பெருசாக வந்து பேசிக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இவராக வந்து இந்த பேட்டியின் மூலமாக மகனை நெருங்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அவருக்கு வந்து அப்பா அம்மா மேலேயோ இல்லை குழந்தைகள் மனைவி மேலேயோ எந்த விதமான இதுவும் கிடையாது. இவர் நினைக்கிறார். ஆக்சுவலாக அந்த ஆசையை வந்து விஜய்க்கு வந்து ஊட்டி விட்டவர் எஸ்ஏசி தான். ஆமாம். ஒரு 4 படம் நடித்தோடனே என் பையன் சிஎம்னு அப்பயே பேச ஆரம்பிச்சுவர் தான் அவர். ஸோ அது இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில் வந்து நிற்கிது. கண்டிப்பாக சார். தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி.